கொண்டவர்கள் அவர்களும் சுவனம் செல்கிறார்கள் என்றால் நம்மால் நம்ப முடிகிறது, அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது, அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து இன்னொன்றும் சுவனம் செல்கிறது. யாரு யார் போறா? அவர்களுக்கு பின்னால் வந்தது பார்த்தீங்களா? அந்த நாயும் சுவனம் செல்லும். நாய் எதுக்கு சுவனத்துக்கு போகுது என்று கேட்டால், அந்த நாய் யாரோடு சுகத்து வைத்திருந்தது? நல்ல மனிதர்களோடு சுகத்து வைத்திருந்ததன் காரணமாக அந்த நாயும் சுவனம் செல்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நாம் சிந்திக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நமக்கு எத்தனை பேர் நாம் இந்த பள்ளிவாசலில் இருக்கிறோம்? தம்பி கொஞ்சம் முன்னால் வாங்கல, பின்னால் உட்கார்ந்து இருக்கிற இடம் இருக்குது, வாங்க வாங்க. நமக்கு எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் தஆலா 50 வயசுக்கு மேலே ஒரு சான்ஸ் தந்துட்டான்னு சொன்னால், நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். அஅதல்லாஹு இலம்ரஇன் அஹ்ர அஜலஹு ஹத்தா பலக 60 சனா. 60 வயதை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் இன்னைக்கு 60 தொட்டவர்கள் இருக்கிறாங்க. 30-40 வச்சுக்கிடுங்க. அவருடைய பேச்சு கொஞ்சம் வேகமாக இருக்காது, இளவட்டங்கள் மாதிரி. ஏன்னா அவர்களுடைய பேச்சு ரத்தம் அந்த அளவுக்கு வேகமாக இருக்கும், சத்தமாக பேசுவாங்க. நான் சாதாரணமாக வகுப்பில் பாடம் நடத்துவதை போன்றுதான் உங்களிடத்தில் பேச முடியும். அல்லாஹ் தஆலா யாருக்கு 50 வயது 60 வயதை வழங்கி விட்டானோ, அதுவரையிலும் அவங்க வாழ்ந்துட்டாங்களோ, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். என்ன வாய்ப்பு? அவர்கள் தௌபா செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அவன் நினைச்சிருந்தா 20 வயசு 30 வயசுலேயே மௌத்தாக்கி இருக்க முடியும். அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் அந்த மனிதன். ஆனால் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் அഖറல்லாஹு அஜலஹு இலா அன் பலக 60 சனா அவ் அக்ஸர. என்ன சொன்னாங்க? அதற்கு எல்லையும் சொன்னாங்க. 60 வயது வரையிலே அல்லது 60 வயதுக்கு அதிகமாக, 60, 65, 70, 75 எத்தனையோ வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு 60ஐ தாண்டியவர்கள் நம்ம எத்தனையோ பேர்கள் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால், அல்லாஹ் தஆலா ஏன் அவர்களுக்கு இந்த அளவிற்கு ஒரு கால தாமதத்தை கொடுக்கிறான் என்றால், ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறான். பாவத்திலிருந்து அதற்கு பரிகாரமாக தௌபா செய்து மார்க்கத்தின் பக்கம் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதிலேயே வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றான். ஃபகத் மனஹஹுல்லாஹு காயத்துல் அதார். பாருங்களேன், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான், மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல, கைருன் நாசி மன் தால உம்ருஹு. மனுஷன்ல யார் சிறந்தவன் தெரியுமா? அதிகமாக வாழ்ந்தவன். இந்த உலகத்தில் அதிகமாக காலங்கள் 60க்கு மேலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. என்னுடைய அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்நாள் அளவு எவ்வளோ தெரியுமா? 60 வயது அல்லது 70 வயசு. இதை கடந்துக்கிடாது. ஆனாலும் கொஞ்சம் பேர் அதை கடந்து விடுவார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வைத்த எல்லை வயது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைருன் நாசி மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. வயது அதிகமாய் நல்லமல்கள் செய்து அதை கொண்டு ஒரு மனிதன் அதை பாக்கியமாக பெற்றுக்கொள்கிறானோ அவன்தான் சிறந்தவன். அதே நேரத்தில் வ ஷர்ருன் நாசி, மனிதனில் தீயவனும் இருப்பான். யாரும் தெரியுமா? மன் தால உம்ருஹு வ ஸாஅ அமலுஹு. அதிக காலம் வாழ்ந்தான், ஆனால் திருந்தல்ல. மரண வரையிலேயும் மோசமான செயல்களிலேயே அவன் இருந்து கொண்டிருந்தான் என்றால் அவன் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே ஷர்ருன் நாஸ், மிகவும் மோசமானவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான், நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் தெரியாதது மாதிரி இருந்தோன்னு வைங்க, ஒரு உலகத்தில் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் நாம பள்ளிவாசலுக்குள்ளார வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நிஅமத்தை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த நிஅமத்து கிடைக்காத எத்தனையோ பேர்கள் நம் கண் முன்னாலேயே சுற்றி கொண்டிருக்கின்றார்கள்.
ஆமாம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது நமக்கு வீட்டில் உள்ளவங்களாக கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாள் பாருங்களேன். ஒரு மனுஷன் மரண தருவாயில் இருக்கின்றான் என்றால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்றை வசியத்தாக தன்னுடைய மக்களுக்கோ மனைவிக்கோ யாருக்காவது சொன்னால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் ஆவலாக இருப்பார்கள். கேட்காத பிள்ளையாக இருந்தால் கூட சரி, தகப்பனார் இறக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ அவர் சொல்லிட்டு போனார், அதை நமக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் அவனிடத்தில் இருக்கும். அவர் ஹயாத்தாக இருக்கும்போது கேட்டிருக்க மாட்டான். கடைசி நேரத்தில் மனுஷன் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி செய்வதற்கு ஆர்வமுடையவனாக இருப்பான். காரணம், மரண நேரத்தில் சொல்லப்படுகின்ற வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆகிர் ஐயாம் ஹயாத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாள் மரண தருவாயில் இருக்கின்ற போது அவர்கள் இந்த உம்மத்திற்கு 2 வசியத்துகள் செய்தார்கள். 2 வசியத்தை செய்திருக்கின்றார்கள். என்ன வசியத்து தெரியுமா? இத்தனை வருஷமா நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது ஒரு பாட வகுப்பை போன்றவே நம்ம ஆக்கிக் கொள்ளலாம். இல்லை, தொழுகை. இன்னொன்று அவுமா மலக்கத்து ஐமானு இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய பெண்களிடத்தில், மனைவிமார்களிடத்தில் நீங்கள் நல்லபடி நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மிகப்பெரிய ஒரு வசியத். காரணம், நாம் அந்த விஷயத்தில் ரொம்ப தவறலை போகணுங்கிறதற்காக வேண்டித்தானோ என்னமோ. இன்னொன்று சொன்னாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா. மரண தருவாயில சக்கராத்தில் படுத்துட்டு இருக்கிறாங்க, உடம்புல ஜுரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் கிரபுகளில் தண்ணீரை கொண்டு வாருங்கள், நான் கையே அதில் முக்க வேண்டும், தணுத்த தண்ணீராக இருக்க வேண்டும், கூலான தண்ணீர் கொண்டு வரணும். அது எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நீங்கள் தோல் துருத்தியில் கொண்டு வருகின்ற போது அவிழ்த்து கொண்டு வரக்கூடாது, எனக்கு முன்னால் வைத்து அவிழ்க்க வேண்டும். ஏன் சொன்னாங்க? அங்கிருந்தே திறந்துட்டு வந்து ஐஸ் போயிடும், கூழ் குறைந்து விடும். எனக்கு பக்கத்தில் வந்துதான் நீங்கள் அதை திறக்க வேண்டும், நான் அதில் கையை முக்குவேன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. காரணம், அதில் இருந்து தண்ணீர் கை முக்கி முகத்தில் தேய்த்து கொண்டார்கள் என்று ஹதீஸிலே இருக்கிறது. காரணம், உடம்பு அந்த அளவுக்கு சூடாக இருக்கிறது. திடீரென்று நினைவு போகும், திடீரென்று நினைவு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நாள். எத்தனை நாள் இருந்தாங்க சக்கராத்துல? வெள்ளிக்கிழமை மகரிபுக்கு பிறகு மகரிபை தொழ வைத்தார்கள். அதற்கு பிறகிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹும்மா, ஜுரம் அதிகமாகிவிட்டது. எத்தனை நாள் இருந்துச்சு? எப்போ இறந்தாங்க? திங்கட்கிழமை இறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து திங்கட்கிழமை. யோசிக்காதீங்க, என்னடா இவருக்கு முன்னால் போய் உட்காந்துட்டோமேன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை வஃபாத்தாகிறார்கள், இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள். அப்ப இதுக்கு உள்ளால் உள்ள இந்த நாட்கள், வெள்ளி மகரிபுக்கு பிறகிலிருந்து சனி ஞாயிறு 2 நாட்கள், திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுரமாக படுத்திருந்தாங்க. இந்த கடைசி நேரத்தில் கூட, திங்கட்கிழமை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அஸ்ஸலா அஸ்ஸலா. என்ன சொன்னாங்க? தொழுகையை நீங்கள் கவனமோடு நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள், எந்த காரணத்தை கொண்டு தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வந்தாங்க? இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விடுவாங்களா? விடக்கூடியவர்களா? இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை இமாமாக நிறுத்தும்படி கட்டளையிட்டார்கள். எனக்கு போக முடியல, அபூபக்கர் இடத்துல சொல்லுங்க, அவங்க இமாமாக நிற்கட்டும்னு சொல்லி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இமாமாக நின்று கொண்டார்கள் இத்தனை நாட்கள். அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்கள் நினைவு போய்விடும், சில நேரம் நினைவு திரும்பி வரும். வருகின்ற போது கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சொல்லுவாங்க, என்ன பள்ளிவாசலுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தோளிலே கை போட்டுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். கால் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் தூக்கி வைத்து நடக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாது. கால் தரையில் அப்படியே இழுத்துட்டே வரும். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தில் போயிட்டாங்கன்னு சொல்லி.
இதெல்லாம் புகாரி முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நகங்கள் இப்படியே தரையிலே இழுத்து கொண்டே செல்லும். இந்த சஹாபாக்கள் கொண்டு போய் பள்ளியில் விட்டுட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழ முடியாது. முடிஞ்சால் தொழுவாங்க, இல்லைன்னா திருப்பி வந்துடுவாங்க, கொண்டு போக சொல்லிடுவாங்க. இவர்களே திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை அந்த நேரத்தில் இருந்தது. அப்பொழுது கூட என்ன சொன்னார்கள்? அன் ஆகிர கலாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும் அஸ்ஸலா அஸ்ஸலா இஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அளவுக்கு தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். காரணம், இந்த தொழுகை எல்லா அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கடமையாக்கிய விஷயங்கள் அனைத்தையும் இந்த உலகத்தில் எங்கே கடமையாக்கினான்னு சொன்னால் பூமியில் தான். ஜக்காத்து, ஹஜ்ஜி, நோன்பு எல்லாமே எங்கே நமக்கு வரலானது? இந்த பூமியில் வச்சு. ஆனால் தொழுகை மட்டும் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் வைத்து கடமையாக்கவில்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களின் பக்கம் அழைத்து கொண்டு மெஹராஜ் என்ற ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்து 7 வானங்களை கடந்து அவனுக்கு பக்கத்தில் வைத்து அல்லாஹ் தஆலா அந்த தொழுகையை அவர்களுக்கு கடமையாக்கி கொடுக்கின்றான் ஒரு பரிசாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரிசையும் வாங்கி கொண்டு தான் வந்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஹிய ஹம்சுன் ஃபில் அததி வ ஹம்சூன ஃபில் அஜ்ரி. நமக்கு எண்ணிக்கையில் 5 நேர தொழுகை தான். கூட தொழுகிறோமா? 5 நேர தொழுகை தான். ஆனால் வ ஹம்சூன ஃபில் அஜ்ரி, நமக்கு அல்லாஹ் தஆலா கூலி தரும்போது 50 நேர தொழுகையினுடைய கூலியை தருகிறான். காரணம் என்ன தெரியுமா? மா அன பிதல்லாமின் லில் அபீத். அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியார்களுக்கு எப்பொழுதுமே அவன் அநீதம் செய்வதில்லை. காரணம், அவன் முதலில் 50 நேர தொழுகையை நமக்கு கடமையாக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பின் போது ஆரம்பத்தில் 50 நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி கொடுத்தான். 50 நேர தொழுகையை தான் அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து 5 நேரமாக கடமையாக்கி கொடுத்தான். இப்போ யோசிச்சு பாருங்க, 5 நேர தொழுகையினுடைய நன்மையாக இருந்தால் 5 நன்மைகள் நமக்கு கிடைக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் முதல்லையே அதை கடமையாக்கிட்டு 50 நேரம், அதிலிருந்து நான் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன். ஆகையினால் ஹம்சூன ஃபில் அஜ்ரி, கூலியில் 50 நேர தொழுகையினுடைய கூலி அவர்களுக்கு நான் கண்டிப்பாக வழங்குவேன் என்று சொல்கிறான். முதல்ல பாருங்களேன், இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் நிறைய பேசலாம். ஆனால் 1-2 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல குழந்தை பிறக்குது. இந்த உலகத்தில் பிறக்குகின்ற போது நாம் என்ன செய்யலாம்? அதற்கு தொழுகை கடமையா? தொழுகை கடமை இல்லவே. 7 வயசுலையும் கிடையாது, 10 வயதிலும் கடமை இல்லை. ஆனால் தொழ சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஆனாலும் குழந்தை பிறந்தவுடன் நாம் முதல்ல என்ன செய்கிறோம்? குழந்தையினுடைய காதுகளில் நாம் அதான் சொல்கிறோம், பாங்கு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் பாங்குல? ஹய்ய அலஸ் ஸலாத், தொழுகைக்கு வாருங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். முதல்லையே அந்த குழந்தையினுடைய காதல் நாம் எதை ஊதுறோம்? தொழுகைக்கு வாருங்கன்னு சொல்லி. ஏன் அல்லாஹ் தஆலா இதை நமக்கு வழிமுறையாக ஆக்கினான்? எந்த காலத்திலேயும் ஒரு மனிதன் தொழுகையை விட்டுவிடக்கூடாது. அதனால தான் எந்த அல்லாஹ் தஆலா நமக்கு கடமையாக்கி எதை வேண்டுமானாலும் நாம் விட்டுவிடலாம். விடுவதற்கு சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, அல்லது பிற்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நோன்பாளி, நோன்பு கடமை தானே ரமதானில், முடியலைன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? விட்டுட்டு இன்னொரு நாள் பிடிச்சிக்கலாம். ஹஜ்ஜி இந்த வருஷம் செய்ய முடியலைன்னு சொன்னால் அடுத்த வருஷம். ஜக்காத்து இந்த வருஷம் கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அடுத்த வருஷம். ஆனால் தொழுகை அப்படி அல்ல. எந்த காலத்திலேயும் எந்த நேரத்திலேயும் அல்லாஹ் தஆலா அதற்கு மட்டும் நமக்கு கலாவாக்கி தொழுவதற்கு கூட அல்லாஹ் தஆலா அனுமதி தரல. ஆனாலும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சலுகைகள் தந்திருக்கிறாங்க. தொழுகையை கலாவாக்கி தொழுதுங்க. ஆனால் தொழுகையை விடக்கூடாது. எந்த கட்டத்திலையும் பயணம் போகும்போது கூட விட சொல்ல இல்லை. யுத்த நேரத்தில் கூட, சண்டை செய்கின்ற அந்த யுத்த களத்தில் கூட தொழுகையை விடக்கூடாது. எப்படி முடியுமோ வாகனத்தில் இருந்துட்டா அப்படி தொழுதுங்க.
உனக்கு நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழுதுக்க. உட்கார முடியலையா, படுத்து தொழு. படுத்தும் உன்னால சரியா தொழ முடியலையா, மனசுல நினைச்சிக்க, உன் கண்ணை மட்டும் சிமிட்டிக்க, ருக்கு சுஜூது செய்வதாக. அந்த தொழுகைகளை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால ஹய்ய அலஸ் ஸலா என்று குழந்தையுடைய காதிலே நாம ஊதுகிறோமே, தொழுகைக்கு வான்னு சொல்லி அப்போதே அழைப்பு கொடுக்கிறோம். ஆனால் இந்த தொழுகை, இந்த பாங்கினுடைய அர்த்தத்தை நாம எப்பொழுது அந்த குழந்தைக்கு நாம பதிய வைக்கிறோம்? அவன் மரணப்படுகின்ற போது. அன்றைக்கு ஊதிய அந்த அதானு பாங்குக்கு அவன் இறக்குகின்ற போது நாம என்ன செய்யறோம்? அவன் தொழ மாட்டான். நாம தொலை வச்சு கொண்டு போய் அடக்குவோம். நாம தொலை வச்சு கொண்டு போய் அடக்குவோம். இதான உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ்வலு சுஆலி யௌமல் கியாமah, அதாவது அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலா. கியாமத் நாளையில முதல்ல அல்லாஹ் தஆலா கேட்கிற கேள்விகள் எதை பற்றியதாக இருக்கும்? தொழுகையை பற்றியதாக இருக்கும்.